வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் வீட்டு பையன் மாதிரி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், காமன் மேன் வ்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு பொழுதுபோக்காக தான் ஆரம்பிக்கலாம்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். ஆனால் அது ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இருக்காது. நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அதாவது சில விஷயங்கள் நம்மளை யார்கிட்டையும் போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை நம்ம மக்களுக்கு நம்ம கன்வே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் அது மாதிரி இன்றைக்கி நான் ஜஸ்ட் ஒரு யோசித்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா அந்த டிசிஎஸ் நாசிக்கில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு அந்த ஹெச்ஆர் அவங்க முஸ்லீமு, அவங்க ஒரு கேங் ஆஃப் ஒரு மென்ஸை வச்சுட்டு செக்ஸுவல் அசால்ட் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹராஸ்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இது பண்ணு. ஃபஸ்ட் நானும் பார்க்கும்போது ஏன் இப்படி ஆகிட்டுருக்கு அப்படி நான் ஃபஸ்ட் பார்த்துட்டு இருக்கும், நான் ஏன் இப்படியே ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அது இப்போ நேற்று நியூஸ் பார்த்தேன்னா என்ன ஆகுதுன்னா, இல்லை ஹெச்ஆர் ஆக்சுவலி அந்த கம்பெனியே வேலை பார்க்கல, அவங்க ப்ரெக்னன்சி லீவில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது பேர் பார்த்தா முஸ்லீம். இது ஜஸ்ட் 2-3 நாளில் அந்த முஸ்லீம் நம்ம நாட்டில் முஸ்லீம்னு வந்துட்டாலே ஓகே, அவ ஃப்ரேம் பண்ணுறதுல கேட்கவே வேண்டாம். நியூஸ்காரங்க ஃப்ரேம் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இவங்க 2 பேரே போதும். அறுத்து அதாவது சின்ன சின்ன பசங்களை கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸரை வச்சு அப்படியே பெருசாக ஒரு இது ஜென்ரேட் பண்ணி முஸ்லீம் மேலேயே இது பண்ணி இது எங்கே போய் நிற்குதுன்னா, நான் ரீசெண்டாக இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட வேலை பார்க்குற இடத்துல கூட நடந்திருக்கேன், எனக்கே பர்சன் நடந்திருக்கு. அதாவது பேரை கேட்டவுடனே ஒரு ஒதுங்கு, அதாவது எப்படி ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு இது. அதாவது மக்கள் மனசில் சின்ன பசங்க வயசு ஸ்கூல் இதில் கூட ஓகே முஸ்லீம் பசங்கன்னா பார்த்து பழகு, முஸ்லீம்ங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் கிடையாது. நான் இதை இந்த இதுக்காக இப்போ இந்த நான் போடுறனாலேயோ எனக்கு இந்த வியூஸ்க்காகையோ இல்லைனா இந்த ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக நான் போடல. இது ரொம்ப நாளாகவே எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அது என்ன முஸ்லீம்னா மட்டும் நாங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க கண்டிப்பாக அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு. ஏங்க, அதாவது மனுஷனை எல்லாரையும் மனுஷனாக பாருங்கள். இந்த ஜாதி மதம் அதை வச்சு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அங்கே தான் அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் காலத்தில் இருந்தோட போட்டோம், அந்த காலத்தில் போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ இருக்க பசங்களுக்கு அட்லீஸ்ட் அப்படி சொல்லி இது பண்ணாதீங்க. பசங்கள்லாம் நல்லா ஜென்சிலாம் இருக்காங்க, இல்லைலாம் கிடையாது. ஜென்சி எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த எல்லா பசங்ககிட்டையும் அந்த மத வெறி இருக்க தான் செய்யுது. அதுக்கு முக்கியமான காரணம் யார்? மீடியாக்கள். இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய, நான் இதை பற்றியும் நான் யாரையும் சொல்ல விரும்பல. அதனால எப்பவுமே ஒரு ரிலிஜனை வச்சோ ஒரு கேஸ்ட்டை வச்சோ தயவு செஞ்சு ஒரு மக்கள்கிட்ட பழகுறதோ இது பண்ணாதீங்க. இதோட கைண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சது. இன்னும் ஜாஸ்தி சொல்லணும்னு நினச்சேன், பட் வேண்டாம், இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு இன்னும் நான் என்ன மாதிரி பேசணும்னு சொல்லி எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். நானும் அதை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அப்புறம் இல்லாமல் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இன்னும் நான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ நன்றி, வணக்கம். இந்த சண்டே நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள்.